அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது வேறு எங்கேயும் இல்லை, எங்களோட ஊரில் இந்த இயற்கையை விரும்பி நேசிக்கும் எமது உறவுகள் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்றதுக்காக தான் இந்த காணொலியை பதிவேற்றேன். இந்த காணொலி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச உறவுகள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதேபோல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் விடும். அதை கடந்து இப்படியான இயற்கைகளை நேசிக்கக்கூடிய உறவுகள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக இந்த காணொலியை எடுத்து பதிவேற்றுவேன். கொமாண்டில் மறக்காமல் தெரிவித்து கொள்ளுங்கள். பாருங்கள், எங்கள் ஊர், நாங்கள் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எந்த அளவுக்கு ஒரு விவசாயம் செலுத்தி கொண்டிருக்கேன்னு பாருங்கள். அந்த அடிப்படையில் எமது உறவுகளும் இதை தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக தான் இப்படியான காணொலிகளை பதிவேற்றோம். விவசாயம் தான் கைவிட்ட எந்த ஒரு இனமும் வாழ்ந்ததாக சரித்திரத்தில் இல்லை, வரலாற்றில். என்ற விவசாயம் என்றது அடுத்தவங்களுக்கு அது விவசாயம். ஆனால் அந்த விவசாயம் செய்யலைன்னா சோறே எரியாது என்றதை புரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், இன்ஜினியருக்கு படிக்கலாம், டாக்டருக்கு படிக்கலாம், நேசிக்கு படிக்கலாம், எல்லா படிப்பும் படித்து எல்லா பட்டமும் பெறலாம். அதுக்கு எந்த பட்டத்தை படித்தாலும் ஆனால் வீட்டில் ரோட்டில் போகும்போது சாப்பிட்றதுக்கு உணவுண்டா சோறு தான். அந்த சோத்தை சம்பாதிக்கிற ஒரு இனமாக விவசாயிகள் இருக்காங்க. உண்மையிலே அந்த ஒரு காணொலி தான் பாருங்கள். எங்களோட கிராமம் இன்னொரு அழகாக எப்படி ஒரு அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள். எப்படி சலித்து போயிருக்குதுண்டு. இயற்கையை உயிருக்கு மேலாக நேசிக்கணும். இயற்கை என்பது எல்லாருக்குமே ஒரு கொடை. அந்த இயற்கைகளை பாண்டவன் என்ற அடிப்படையில் தான் இந்த காணொலி பதிவேற்றுவோம். இதில் புல் காணொலி அடுத்தடுத்து பதிவேற்றுவேன். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்து காணொலி பதிவேற்ற முடியும் என்பதை அன்பு உறவுகள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். இது எந்த இடம் தெரிஞ்ச உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள், சரிதானே? தெரியாத உறவுகள் உங்களோட கருத்துக்களை பதிவேற்றுங்க. இயற்கை என்றதை கடந்து இந்த இடத்துல வைத்திருந்து அழகான முறையில் சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு யோசிச்சு